இன்றைக்கி பிரதோஷம். நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பிரதோஷம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிற நாளாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன டின்னர் பிடிக்குமோ அதுதான் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஈவினிங் வந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ பாப்பா வந்தா, ஆமாம் நான் உங்களுக்கு டின்னர் பண்ணி தரேம்மா அப்படின்னா, சரி ஓகேடா, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்காகவோ என்னமோங்க இன்றைக்கி வந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டா, அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு ஹலப்பினியோவை கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கிட்டா. ஹலப்பினியோ இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர், அப்புறம் தனியாத்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தட்டிட்டு கார்ன்ஃப்ளாரும் அப்புறம் வந்து ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் வச்சுருக்கா. ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டா. அதோட அந்த உருளைக்கிழங்கே தெரியல, அந்தளவுக்கு டோஸ்ட் பண்ணிட்டு மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அவனில் பேக் பண்ண வச்சுட்டா. 350 ஃபேரன்ஹீட்டில் பேக் பண்ண வச்சா. அவ்வளோ நேரம் ஆச்சுங்க, 45 நிமிஷம் கிட்ட ஆச்சு. கலர் மாறுது, பட் குக் ஆகவே இல்லை. இப்படியே விட்டோம் அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கு மிட் நைட் ஆயிரும். அதனால் அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து நல்லா குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுட்டு க்ரீன் சட்னி, அதில் வந்துட்டு இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா அரைச்சிட்டா. அப்புறம் வேணும்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த சட்னியை தடவி இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சீஸ் பிடிக்காது, ரொம்ப சாப்பிடுவேன், அதுக்குன்னு ரொம்பலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு சீஸ் போட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க சீஸ் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து வெறுமனே அந்த உருளைக்கிழங்கு கொடுத்தாலே சாப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.